அரசியல் ஜனாதிபதி தேர்தல். இந்த ஜனாதிபதி தேர்தலிலே யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? யாருக்கு வாக்களிக்கணும்? யாருக்கு வாக்களிக்கணும்? இன்ஷா அல்லாஹ் அமைதியாயிருங்க, அமைதியாயிருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கருத்துக்கள் உள்வாங்கப்படும். இன்றைய ஒற்றுமை ஒரு செய்தியை சொல்லும். இன்றைய இந்த மகாநாடு ஒரு செய்தியை சொல்லும். யார் ஜனாதிபதியாக ஆக வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் என்னை நோக்கி நமது கோரிக்கைகளை கேட்பதற்கு நான் சொன்னபோது 10 அம்ச கோரிக்கை எழுத்து மூலமான அந்த கோரிக்கைகளை பெறுவதற்கு இன்றைய கூட்டம் இன்ஷா அல்லாஹ் அதற்கான ஒரு அடித்தளமாக அமையும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அதற்காக இன்று பங்களிப்பு செய்த உங்கள் எல்லோருக்கும் அதற்கான நன்மைகளை அல்லாஹ் தர வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றேன். அன்பு சகோதரர்களே, எங்களை நம்புங்கள். கடந்த காலங்களிலே நாங்கள் நேர்மையாக செயல்பட்டிருக்கிறோம். கோட்டாபே ராஜபக்ச கொடுங்கோலர் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று முயற்சி செய்தோம். அதில் மட்டும்தான் நாங்கள் தோல்வியடைந்தோம். ஆனால் நாங்கள் தோல்வியடைந்தாலும் ஆட்சிக்கு வந்த கோட்டாபே செய்த அநியாயங்கள், அந்த அநியாயத்தினால் எம்மை சிறையிலே அடைத்தது மட்டுமல்லாமல் எத்தனையோ துன்பங்களை முஸ்லிம் சமூகத்துக்கு மையத்துக்களை எரித்து பல கேவலமான செயல்களை செய்து ஒரு கொடுங்கோல் ஆட்சியை செய்தவர் இந்த நாட்டிலே 2 வருஷங்கள் கூட இருக்கவில்லை, ஓடிவிட்டார். எங்கே இருக்கிறார் என்று கூட தெரியாது. எனவே அவ்வாறான ஒரு பாடம் படிப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வருகின்ற ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் இனவாதம் பேசாமல், மதவாதம் பேசாமல், பிரதேசவாதம் பேசாமல் எல்லோரையும் சமனாக மதிக்கின்ற இந்த நாட்டிலே யாராவது அவ்வாறு பேசினால் அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குகின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவ்வாறான ஒரு கோரிக்கை இன்ஷா அல்லாஹ் அந்த 10 அம்ச கோரிக்கையிலே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி முன்வைக்கும் என்பதை நான் உங்களிடத்திலே சொல்லியிருக்கிறேன்.